Hello friends, this is Pranav from GV Computers. என்னடா இவ்ளோ பெரிய மிஷின் பக்கத்துல நின்னுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ப சேனல்ல ரெகுலரா வந்து பிசி பில்ட்ஸ், லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் போட்டுட்டு இருக்கோம். ஆனா காப்பியர் மிஷின்ஸ் பத்தி இதுவரைக்கும் ஒரு வீடியோ நம்ம பண்ணதே இல்ல. அதுக்காக தான் ஒரு காப்பியரா நம்ம இங்க எடுத்துட்டே வந்துட்டோம். இத பத்தி ஃபுல் டெப்த்தா நம்ம பார்க்கணும்னா, நான் சொல்றத விட இந்த மிஷினோட ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னா இன்னும் சூப்பராவே இருக்கும். நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். சோ அவங்களே வெல்கம் பண்ணிடலாம். We will welcome மிஸ்டர் மோனிஷ். ஹாய் ப்ரோ. ஹாய். சோ இன்னைக்கு வந்து மிஸ்டர் மோனிஷ் வந்து நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து கியோசரா பிராண்ட் காப்பியர்ஸோட ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காருங்க. சோ கியோசரானா என்ன, காப்பியர் மிஷினா என்னன்னு சொல்லி ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் வந்து இப்போ அவர் கொடுக்க போறாரு. ப்ரோ. ஹாய், ஐ எம் மோனிஷ், கியோசராவோட ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் த ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. கியோசரா வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி நியூ பிராண்ட் தான், பட் இட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூனிக் குவாலிட்டிஸ். அதர் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இட்ஸ் வெரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி மிஷின். ஸோ கேனான், ஜெராக்ஸ் அண்ட் கொனிகா மினோல்டா அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கியோசரா வந்து சின்ஸ் 2002 இருந்து தான் இருக்காங்க. பட் அதர் காம்படிட்டர் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 40 to 50 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. பட் என்னதான் இவங்க நியூவாக இருந்தாலுமே தே கேன் கம்பீட் with the other brands due to their own technology. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்து கியோசரால ஒரு நியூ டெக்னாலஜி, ஓன் டெக்னாலஜி இருக்குன்னு இருக்கீங்க. ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து காப்பியர் மிஷினா என்னன்னு சொல்லி நிறைய क्वेश्चंस இருக்கு. யாருக்கு யூஸ் ஆகும், எங்க யூஸ் ஆகும்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும். சோ அவங்களோட சார்பா நான் வந்து நிறைய क्वेश्चंस வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்துரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கியோசரா பத்தி உள்ள டீப்பா போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காப்பியர் மிஷின்னா என்னன்னு சொல்லிடுங்க. பிளஸ் அதோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அண்ட் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து காப்பியர் மிஷின்ஸ் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது வேணும். ஓகே. அதுக்கப்புறம் பிரிண்டிங் குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு அது வேணும். ஓகே. வால்யூம் வச்சிருக்காங்க, அட் அ ஸ்ட்ரெச் வந்து 1000 to 3000 காப்பீஸ் எடுக்கணும் அப்படின்னா தே ரிக்வயர் காப்பியர் மிஷின்ஸ். ஸோ அது சின்ன பிரிண்டரில் எடுக்க முடியும். இப்போ நம்ம நார்மல் லேசர்ல எடுக்க முடியாது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. லேசர் ஜெட்லனா 20 காப்பி ஸ்பீடு தான் வரும். இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து 32 காப்பி ஸ்பீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. லேசர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 பேஜஸ் per minute எடுக்கலாம். இதுல வந்து ஒரு 30 to 35 எடுக்கலாங்கிறீங்க. ஆமா. அதே மாதிரி லேசர்ல வந்து A4 வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதுல வந்து அப் டு A3 சைஸ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆமா, கரெக்ட். ஸோ ஜெராக்ஸ் ஷாப்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் இல்ல ஆஃபீஸ் அந்த மாதிரி மல்டி பர்பஸ் தான் இந்த மிஷின். ஸோ யார் வேணா இதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹியூஜ் வால்யூம் இருந்தா இட்ஸ் ஃபைன். ஸோ ஹியூஜ் வால்யூம் இருந்தா அண்ட் காஸ்ட் பர் பேஜ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காப்பியர் மிஷின்ஸ் கரெக்டா இருக்குங்கிறீங்க. எஸ், அப்சல்யூட். ஸோ இப்போ நீங்க காஸ்ட் பர் பேஜ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நார்மலா வந்து வீட்ல கூட இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும். அப்படி இல்ல அப்படின்னா அவங்க ஆஃபீஸஸ்ல லேசர் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ், லேசர் பிரிண்டர்ஸ்லாம் வந்து பர் பேஜ் காஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பர் பேஜ் காஸ்ட் எவ்வளவு வரும், எப்படி அதை கால்குலேட் பண்றீங்க எப்படின்னு சொல்லி. காப்பியர் மிஷின் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரிண்டிங் காஸ்ட் வந்து 1 kg of toner which costs around 1500 rupees. Okay. which yields around 25,000 to 30,000 copies yield. ஓகே. இப்போ 1500ல இருந்து 25,000 அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 to 7 பைசே வரும். பரவாயில்லையே ப்ரோ. இப்போ 6 to 7 பைசே அப்படின்னா நார்மலா ஒரு A4 பிரிண்டர் அப்படின்னு எடுத்தோம்னா லேசர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு 50 பைசே வருது பிரிண்டிங் காஸ்ட். இது 6 to 7 பைசா தான் வருது. ஆமா, அவ்வளவுதான். ஓகே. இது வந்து டோனர் மட்டும் நம்ம எடுக்கும்போது இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னென்ன பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நார்மலா ஒரு A4 பிரிண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டோனர் சேஞ்ச் பண்ணணும், அதுல வந்து ட்ரம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இதுல என்ன இருக்கா ப்ரோ? சேம் தான். இதுக்கும் வந்து ட்ரம் யூனிட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி வரும், ஃபியூசர் யூனிட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். ஓகே. பட் அது எப்போ அப்படின்றது தான் வந்து மற்ற பிராண்ட்ஸுக்கும் இந்த பிராண்டுக்கும் உள்ள ஹைலைட். ஓ சூப்பர். இப்போ எத்தனை பேஜஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ? இப்போ கம்பெனி சஜஸ்ட் பண்றது வந்து 6 lakh காப்பீஸ் ஒன்ஸ் இதுல வந்து ட்ரம் யூனிட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் அட்வைசிங். ஓகே. பட் இன் ரியாலிட்டி 8 lakh to 9 lakh காப்பீஸ் வரைக்கும் சிங்கிள் ட்ரம் யூனிட் வந்து ஈல்ட் ஆயிருக்கு. ஓ ஸோ 8 lakhs பேஜஸ் ரன் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த ட்ரம் யூனிட் சேஞ்ச் பண்ணா போதும். ஆமா. அந்த ட்ரம் யூனிட் அப்ராக்ஸ் காஸ்ட் அப்ராக்ஸ்லி 18,000 to 20,000 கால்குலேஷன் வச்சுக்கலாம். ஆமா. சரி, ஓகே. அந்த ஃபியூசர் யூனிட் ஒன்று சொன்னீங்களா? அது ஃபியூசர் யூனிட்டோட லைஃப் வந்து 3 lakh to 4 lakh காப்பீஸ். ஓ ஓகே. ஸோ 3 to 4 lakh காப்பீஸ்ல நம்ம ஒரு ஃபியூசர் யூனிட் சேஞ்ச் பண்ணோம். அதுவே வந்து 8 to 9 lakh காப்பீஸ்ல ட்ரம் யூனிட் சேஞ்ச் பண்ணோம். ஆமா. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் பண்ணா பர் பேஜ் காஸ்ட் எவ்வளவு வரும்? ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 9 lakhs to 10 lakhs பேஜஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேஜுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும்? இன்னும் அடிஷனலாக ஒரு 3 to 4 பைசே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அரௌண்ட் 10 பைசே. ஸோ எல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்தே நம்மளுக்கு வந்து ஒரு 10
10 பைசைல முடிஞ்சிடும். ஆமா. ஸோ இது வந்து கியோசரால சொல்லிட்டீங்க. இப்போ மற்ற பிராண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளோ வரும்? ப்ரோ மற்ற பிராண்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 to 3 பைசே அடிஷ்னலாக வரும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேனன் காப்பியர் மிஷின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து என்னன்னா ஜென்ரலாகவே கம்பேட்டபிள் ட்ரம் அண்ட் கம்பேட்டபிள் கிளீனிங் பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பர் டைம் அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் ஒரு 1000 rupees வரும். அந்த ஸ்பேர்ஸுக்கு ஒரு 1000 rupees வரும். ஸோ அப்ராக்ஸா 2000 rupees கஸ்டமர் ஹேஸ் டு ஸ்பெண்ட். இதில் வந்து 6 lakh காப்பீஸ் வரைக்கும் கியோசரா வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் நமக்கு நெசசரி இல்லை. டச்சே பண்ண வேணாம். கேனன் வந்து கம்பேட்டபிள் அப்படின்றப்போ இட் yields அரௌண்ட் ஒன்லி 30,000 காப்பீஸ். ஸோ 30,000 காப்பீஸில் ஒரு கஸ்டமர் 2000 rupees he has to spend மீன்ஸ் இது 6 lakh காப்பீஸுக்கு எதுவுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா he has to spend in Canon for 30,000 rupees. இது வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் மட்டும் சொல்கிறீங்க. ஆமாம், மெயின்டெனன்ஸ் மட்டும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் ப்ரோ கேசராக்கும் அதர் ஃபோட்டோ காப்பியர் பிராண்ட்ஸுக்கும். இப்போ கேனன் அப்படின்னா நமக்கு 30,000 to 40,000 rupees அடிஷ்னலாக இந்த ட்ரம் யூனிட்டுக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் கஸ்டமர். பட் கியோசரா அப்படின்றப்போ அந்த அன்னெசரி ஸ்பெண்ட் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் சொல்கிறது அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் வந்து அந்த 3 to 4 பைசே எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு ஆறு சொல்கிறீங்க. அதுவே வந்து நம்மளுக்கு அந்த 3 to 4 பைசே ஃபார் 10 lakh காப்பீஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அங்கே சேவ் ஆகும் தான். ஆமாம் ப்ரோ. இந்த காப்பியர் மிஷின்ஸோட டியூட்டி சைக்கிள் எவ்வளோ வரும் ப்ரோ ஜென்ரலாக? ப்ரோ காப்பியர் மிஷினுக்கு ஜென்ரலாக டியூட்டி சைக்கிளே யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம ஹெச்பி பிரிண்டர் லேசர் பிரிண்டர்னா ஒரு 30,000 pages per month தான் எடுக்கணும்னு சொல்லி டியூட்டி சைக்கிள் போடுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு இல்லவே இல்லையா? இந்த மாதிரி மிஷின்ஸுக்கு இல்லவே இல்லை. ஓகே. அப்போ எவ்வளோ வேணால் இருக்கிறாங்கிறீங்க? எவ்வளோ வேணால் ரன் பண்ணலாம். யூ கேன் ரன் ஃபார் 12 hours. என்ன நடுவில் ஒரு ½ an hour to 1 hour ஒரு பிரேக் மட்டும் ஓட்டிங்கன்னா போதும். இட் வில் பி ரன்னிங். இது வந்து ஒரு ஹெவி டியூட்டி மிஷின். ஆமாம், ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம காஸ்ட் பர் பேஜ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ மொத்தமாக வந்து ஒரு காப்பியர் மிஷின் வாங்குறாரு அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது மிஷின் காஸ்ட்லேருந்து டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 10 லட்சம் பேஜுக்குன்னா எவ்வளோ வரும்? இதுக்கும் இதோட சிமிலர் பிராண்ட்ஸ் அதாவது கேனான் அண்ட் கோனிகா மினால்டா அப்படின்னு பார்க்கும்போது என்ன டிஃபரன்ஸ் வரும்? வை கியோசரா இஸ் பெட்டர்? ப்ரோ இப்போ கியோசரா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கியோசராவோட ப்ரைஸ் வந்து 1,20,000 rupees வரும். ஓகே. ஸோ அதை நம்ம காப்பி காஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னல் ஒரு 10 பைசே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இட் கம்ஸ் டு 20 பைசே டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபார் 10 lakh காப்பீஸ். அதுக்கு மேலே எடுக்கிறது வந்து கஸ்டமருக்கு போனஸ் தான். இப்போ அதான் 20% வந்துருது அதுவும் சொல்லிடுறீங்க, அதுக்கு மேலே எடுத்தால் போனஸ். ஓகே, புரியுது. ஸோ இப்போ அதர் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் சே ஃபார் கோனிகா மினால்டா எடுக்கிறோம் அப்படின்னா சிமிலர் ப்ரைஸிங்கில் இருக்குது. பட் தே ஹேவ் ஒன்லி டெவலப்பர் மாடல். கியோசரா இஸ் நான் டெவலப்பர் மாடல். ஸோ நான் டெவலப்பர் மாடல் கியோசரா மட்டும் தானே இல்லை வேறு பிராண்ட் தான் இருக்குங்களா? இருக்குது, கேனன் இருக்குது. கேனனில் நிறைய மீடியம் டியூட்டி அண்ட் ஹெவி டியூட்டி மிஷின்ஸ் வந்து நான் டெவலப்பர் மாடல் தான். பட் கேனனில் வந்து பிராண்ட் நியூ மிஷின் வந்து இட் காஸ்ட் வெரி ஹை, அரௌண்ட் 2 lakhs. ஓகே. அப்போ கேனன் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் நியூ இல்லாமல் ரீஃபர்ப் நிறையா இருக்குது. ரீஃபர்ப் தான் நிறையா இருக்குது கேனன்ல. இப்போ கெனான் அப்படின்னா ரீஃபர்ப் சொல்லியிருக்கீங்க. அப்போ கொனிக்கால வந்து நான் டெவலப்பர் இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா கொனிக்கால வந்து டெவலப்பர் மாடல் தான் வருது. பட் இப்போ அதில் வந்து ஓஎம் டோனர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்றப்போ பிரிண்டிங் காஸ்ட் ரொம்ப ஹெவியாக வரும். ஓகே. தட் இஸ் த மெயின் இஷ்யூ தேர். அதே மாதிரி நம்ம கம்பேட்டபிள் டோனர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெவலப்பர் வந்து நம்ம இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடும் கொனிக்கால. ஓகே. பட் ப்ரைஸிங் வைஸ் சேம் தான். பட் நிறைய இஷ்யூஸ் கொனிக்கால இருக்குது. கேனனில் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் டெவலப்பர் மாடல் தான். இட் இஸ் ஆல்சோ யூசர் ஃப்ரெண்ட்லி. பட் பிராண்ட் நியூ மிஷின் அப்படின்னா இட் வில் காஸ்ட் வெரி ஹை, அபவுட் 2 lakhs வந்துடுது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரே இன்ஹவுஸாக வேணும் அப்படின்னா கியோசரா இஸ் பெட்டர் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு நான் டெவலப்பர் மாடலும் வந்துடுது, புது மிஷினாகவும் வந்துடுது, ப்ரைஸ் கம்மிலையும் வந்துடுது. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தா கியோசரா வில் பி அட்வான்டேஜ். எஸ். இப்போ வந்து நம்ம ஏன் கியோசரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி காஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதில் சர்டன் ஹைலைட் இருக்கும்ல, ஹைலைட்ஸ் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகே ப்ரோ, சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பைக் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. யமஹா பிராண்டு, ஹோண்டா பிராண்ட். ஓகே. ரெண்டுமே ஜாப்பனீஸ் தான். அப்படின்றப்போ ஹோண்டா இஸ் மேட் ஃபார் டியூரபிலிட்டி. கரெக்ட். எந்த நார்மல் கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிள்ஸுமே வந்து ஹோண்டாவில் வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும். இட் வில் லாஸ்ட் லாங்கர். கரெக்ட். யூனிகார்ன் 150 நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. அதே மாதிரி யமஹாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினுமே வந்து ரேஸ் டியூனில் தான் இருக்கும். ஸோ அதில் டியூரபிலிட்டி இருக்காது, பட் ஃபாஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் கேசரா இஸ் பில்ட் ஃபார் டியூரபிலிட்டி. ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும், 32 காப்பி ஸ்பீடு தான். இட் வில் லாஸ்ட் லாங்கர். பட் கேனான், ஜெராக்ஸ் அந்த பிராண்ட் எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் டியூரபிலிட்டி இட் வில் பி வெரி வெரி லெஸ். சூப்பர் ப்ரோ. இப்போ நீட்டாகவே புரிஞ்சிருச்சு நீங்கள் அந்த கம்பேரிசன் கொடுத்தனால. இப்போ நானும் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். இப்போது பிளெயினாக ஒரு கஸ்டமர் வந்து ஏன் கியோசரா வாங்கணும் அப்படின்ட்டிங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க ப்ரோ? மெயினாக வந்து செக்மெண்ட் லோவஸ்ட் பவர் கன்சம்ஷன் 510 watts தான் இன் பிரிண்ட். ஓகே. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் 1500 watts மினிமம், அப் டு 2500 watts வரைக்கும் போகும். பட் இந்த மாடல் வந்து
இந்த பிராண்டில் இந்த மாடல் 510 வாட்ஸ் தான் வரும். லோவஸ்ட் பவர் கன்சம்ஷன். ப்ரோ இதில் கிளாரிட்டி வந்து ஏன் குறையாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சிப்பு டெக்னாலஜி வந்து இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த சிப்பு வந்து அந்த கிளாரிட்டி குறையாமல் மேனேஜ் பண்ணிகிட்டே பார்த்துக்கும். அந்த சிப் டெக்னாலஜி வந்து மற்ற பிராண்ட்ஸில் வந்து இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த சிப்புனால எதுவும் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் இல்லை. ஸோ நார்மல் ப்ரைஸ் நம்ம எப்பவுமே பார்த்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லேயும் நீட்டாக போயிடும். ஆமாம். ஸோ ட்ரம் யூனிட் இல்லாமல் Kyocera 3200 இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சரும் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த மாடலில் மீடியம் சைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஹீட் ரோலர் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு மட்டும்தான். ஹீட் ரோலர்னா என்ன ப்ரோ? அது ஏதாவது மெயின்டெனன்ஸில் ஆட் பண்ணுமா இல்லை எப்படி? இல்லை, ஆல்ரெடி நான் அது மெயின்டெனன்ஸில் ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஓகே. அந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னா மற்ற பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேனன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபிலிம் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஹீட்டிங் செக்ஷனுக்கு அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஹீட் ரோலருக்கும் அதுக்கும் 50% வந்து கம்மியாயிடும். ஓகே. ஸோ இங்கேயும் வந்து அந்த டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறீங்க. ஹீட் ரோலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஆமாம். நம்ம காப்பி காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் வந்து ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். ப்ரோ இப்போ வந்து நம்ம காப்பியர்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஏன் Kyocera வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஒருத்தர் காப்பியர் மிஷின் வாங்கணும்னு இருக்காரு, அவர் போய் ஒரு கடையில் வாங்குறாரு அப்படின்னா செக்லிஸ்ட் என்னென்னலாம் பார்க்கணும், இதெல்லாம் இருந்தால் ஓகே இந்த பிராண்டு இந்த மாடலு இந்த இது டிசைட் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன செக்லிஸ்ட் வேணும்னு சொல்லி ஒரு சின்னதாக சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அது மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போகிறோம். என்ன அப்படின்னா நம்பர் 1 டியூரபிலிட்டி ஆஃப் த மிஷின், அதாவது மிஷினோட லைஃப் ஸ்பேன், அது எவ்வளோ காப்பீஸ் வரும் அப்படின்றத அவங்க செக் பண்ணிக்கணும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2 ட்ரம் யூனிட்டோட லைஃப் சைக்கிள். பாயிண்ட் நம்பர் 3 அதில் ஹீட் ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபியூசர் ஃபிலிம் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ பாயிண்ட் நம்பர் 4 காப்பி காஸ்ட் வந்து அவங்க கம்பேரிசன் எடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 5 பவர் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சூப்பர் ப்ரோ. இப்போ 5 பாயிண்ட் பார்த்தா நம்ம ஒரு காப்பியர் மிஷின் ஈஸியாக வாங்கிடலாம். ஆமாம். இதில் எதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா Kyocera தான் வருது. ஸோ அதை பற்றி நம்ம பெஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போயிடலாம். நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்க போகிறேன். அது மித்தா இல்லை ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லணும். டக்குன்னு கேட்குறேன், நீங்களும் டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காப்பியர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் டு மெயின்டைன். Myth. Bigger machines consume huge electricity. Real. Every copier brand gives same output. Myth. Original toner is always necessary. Myth. Buying the cheapest copier saves money. Myth. 5க்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுலேருந்து நம்ம ஆடியன்ஸ்க்கும் அந்த இதை ரிலேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் வச்சு முடிச்சிடுறேன். இப்போ வந்து இந்த Kyocera காப்பியர் மிஷின்ஸ் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், யாரெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம்? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஷாப்ஸுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஆஃபீஸ் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் ஹெவி வால்யூமில் யூஸ் பண்ணுற ஆஃபீஸ்க்கெல்லாமே இந்த மிஷின்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும். ஓகே. ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன், இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து அவங்க கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. குவாலிட்டியும் நல்லா வரும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கனால உங்களுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஆயிடுச்சு, நார்மல் கார்பரேட்ஸ்க்கும் ஆச்சு, ஜெராக்ஸ் ஷாப் ஓனர்ஸ்க்கும் ஆச்சு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி காப்பியர் மிஷின்ஸ் வந்து இவங்கள யார் வேணாலும் வாங்கலாம். அப்சல்யூட்லி. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கார்பரேட்ஸு, ஜெராக்ஸ் ஷாப் ஓனர்ஸ். ப்ரோ நீங்கள் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அதாவது ஹெவி வால்யூம்ஸில் பர் டே வந்து above 1000 to 2000 காப்பீஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால தே கேன் யூஸ். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆமாம். தேங்க்யூ ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து காப்பியர் மிஷின்ஸ் பற்றியும் ஏன் Kyocera வாங்கணும்னு பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் வந்து உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்க பையிங் டிசிஷனை ஈஸியா மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நியூ ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜிவி கம்ப்யூட்டர்ஸ் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.